மன அழுத்தம். மன அழுத்தத்தால ஸ்ட்ரெஸ்ஸால கஷ்டப்படுற ஒரு நபர் அந்த மன அழுத்தத்திலிருந்து வெளியில வரத்துக்கு என்ன பண்ணலாம்? மன அழுத்தம் இது உலகத்தில் இந்தியாவில் தான் கிடையாது. இந்த உலகத்தில் கடைசி உலகம் எங்கே இருக்கோ என்று யாருக்குமே தெரியாது. அது ஒரு சுற்றளவில் இருக்கும். அந்த அளவில் எந்த ஊரில் போனாலும் ஒரு வீட்டில் ஒரு 5 பேர் இருக்காங்கன்னா அதில் ஒரு பர்சனுக்காவது மன அழுத்தன்ற விஷயம் வந்துக்கிட்டே இருக்கும். நான் சொல்கிறது கம்மி, இப்போ எல்லாருக்குமே இருக்கு. பட் என்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அப்போ அந்த மாதிரி ஒரு வீட்டில் ஒருத்தர் மன அழுத்தமாக இருக்காங்கன்னா அப்போ ஒரு உலகத்தை ஃபுல்லாக யோசிச்சு பாருங்க, எத்தனை கோடி பேர் இருப்பாங்க. அத்தனை பேர் கோடி என்ன ஆகுறது? இவங்க எல்லாருக்குமே சொல்யூஷன் கொடுக்க முடியுமானா முடியும். ஏன்னா சுகருக்கு மருந்து இருக்குது, கேன்சருக்கு மருந்து இருக்குது, எய்ட்ஸுக்கு மருந்து இருக்குது, எந்த ஒரு நோயாக இருக்கட்டும், கொரோனா எல்லாத்துக்குமே மருந்து இருக்குது. மன அழுத்தத்துக்கு மருந்து இருக்கா? மன அழுத்தத்துக்கு மருந்து இருக்குன்ற பேர் மாத்திரை தான் கொடுப்பாங்க தவிர தூங்குவீங்களே தவிர மன அழுத்தத்துக்கு என்ன இருக்குது? குருவே மகான் நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம மாலிக் குருஜி அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் குருஜி. வணக்கம்மா. மக்கள் எப்படியெல்லாம் இருந்தால் அவங்க லைஃப்பில் ரொம்ப நல்லா இருப்பாங்க, பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்க, பிரபஞ்சத்தோட கனெக்ட் பண்ணுங்க, அதே மாதிரி பிரபஞ்சத்துக்கிட்ட நம்மளாலையும் பேச முடியும், இந்த மாதிரியான உத்வேக பதிவுகள் எல்லாம் நீங்கள் கொடுத்துட்டு வரீங்க. இன்னைக்கான தலைப்பு மன அழுத்தம். மன அழுத்தத்தால் ஸ்ட்ரெஸ்ஸால் கஷ்டப்படுற ஒரு நபர் அந்த மன அழுத்தத்திலிருந்து வெளியில் வரத்துக்கு என்ன குருஜி பண்ணலாம்? மகா அவதார் பாபாஜி அருளாசை எல்லாருக்கும் கிடைக்கட்டும். நல்ல விஷயம் கேட்டிருக்கீங்க. மன அழுத்தம் இது உலகத்தில் இந்தியாவில் தான் கிடையாது. இந்த உலகத்தில் கடைசி உலகம் எங்கே இருக்கோ என்று யாருக்குமே தெரியாது. அது ஒரு சுற்றளவில் இருக்கும். அந்த அளவில் எந்த ஊரில் போனாலும் ஒரு வீட்டில் ஒரு 5 பேர் இருக்காங்கன்னா அதில் ஒரு பர்சனுக்காவது மன அழுத்தன்ற விஷயம் வந்துக்கிட்டே இருக்கும். நான் சொல்கிறது கம்மி, இப்போ எல்லாருக்குமே இருக்கு. பட் என்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அப்போ அந்த மாதிரி ஒரு வீட்டில் ஒருத்தர் மன அழுத்தமாக இருக்காங்கன்னா அப்போ ஒரு உலகத்தை ஃபுல்லாக யோசிச்சு பாருங்க, எத்தனை கோடி பேர் இருப்பாங்க. அத்தனை பேர் கோடி என்ன ஆகுறது? இவங்க எல்லாருக்குமே சொல்யூஷன் கொடுக்க முடியுமானா முடியும். ஏன்னா சுகருக்கு மருந்து இருக்குது, கேன்சருக்கு மருந்து இருக்குது, எய்ட்ஸுக்கு மருந்து இருக்குது, எந்த ஒரு நோயாக இருக்கட்டும், கொரோனா எல்லாத்துக்குமே மருந்து இருக்குது. மன அழுத்தத்துக்கு மருந்து இருக்கா? மன அழுத்தத்துக்கு மருந்து இருக்குன்ற பேர் மாத்திரை தான் கொடுப்பாங்க தவிர தூங்குவீங்களே தவிர மன அழுத்தத்துக்கு என்ன இருக்குது? மன அழுத்தத்துக்கு ஒரே மருந்து தெரியுங்களா? மறக்கிறது. சூப்பர். எப்படி? மறந்துடுறது. அதனாலதான் ஒருவேளை கடவுள் நமக்கு மறதி படைச்சிருக்காரோ? அதுதான் உண்மை. மறப்போம் மன்னிப்போம்னு ஒரு வார்த்தை வந்திருக்கு. எதுக்கு சொல்லுவாங்க முன்னோர்கள்னா, மறந்தாதான் நீ மற்றதை நினச்சி ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். ஸோ டிலீட். உங்களோட மெமரி கார்டு டிலீட் ஃபுல்லாக என்ன ஆகும்னா ஃபோன் ஹேங் ஆகுது. நான் நம்ம பசங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன், மக்களுக்கு புரியுற மாதிரி. அப்போ என்ன ஆகும்? தேவையில்லாத டிலீட் பண்ண அரெஸ்ட் பண்ண புதுசாக நீங்கள் ஸ்டோரேஜ் பண்ண முடியும். அந்த மாதிரி தான் மறக்க தான் புதுசாக ஞாபகம் வரும். நீங்கள் ஃபஸ்ட்டு நாள் ஸ்கூலுக்கு போகும்போது என்ன சாப்பிட்டோன்னு ஞாபகம் வச்சுருந்தீங்கன்னா அப்போ நேற்று என்ன சாப்பிட்டது மறந்துடுவீங்களே. அதுக்காக தான் மறக்கிறது மன்னிக்கிறது. அந்த மாதிரி தான் இதுவும். ஸோ இந்த உலகத்தில் மன அழுத்தம் ஒன்று குறையணும்னா நீங்கள் இப்போ செய்யக்கூடிய முதல் விஷயம் மறக்கிறது. எந்த விஷயத்தையுமே மறந்துடணும். எதை மறக்கணும்? இன்னைக்கு நடந்த இன்சிடெண்ட், இன்னைக்கு நடந்த அவமானம், இன்னைக்கு நடந்த தப்பு, இன்னைக்கு நடந்த பழி, நம்ம மேலே விழுந்த பழி, எதுவாக இருக்கட்டும் அப்படியே மறந்து காலைல எழுந்திரிச்சியா, காலைல ஈவினிங் நைட்டு ஆகிற வரையும் என்னென்ன இன்சிடெண்ட் நடக்குதோ அதை அன்றைக்கே மறந்துடு. தூங்குறதுக்குள்ளே எப்படி வாஷ்ரூம் போய் குளிச்சுட்டு நீ ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு படுக்கிறியோ அந்த மாதிரி இதையும் மறந்துடு. அந்த மருதியை கொண்டு வர்றதுக்கு தான் தியான நிலைக்கு நீங்கள் போகணுன்னு நான் சொல்கிறேன். இப்போ நார்மலாக நீங்கள் ஒரு விஷயத்தை மறக்க முடியுமா? மறந்துருன்னு மறக்க முடியாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? நீங்கள் வேற ஒரு விஷயத்தில் கான்சென்ட்ரேட் பண்ணணும். அப்போ நீங்கள் வேற ஒரு விஷயத்துக்கு போகணும். இப்போ நீங்கள் நார்மலாக உட்காந்துட்டு மறக்கணும் முடியாது உங்களால். அப்போ மறக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? ரொம்ப நேரம் வேணாம், ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் நீங்கள் தியான நிலைக்கு போனால் போதும்.
என்ன ஆகும்னா உங்களோட இந்த பிரபஞ்சம் இந்த 5 எலிமெண்ட்ஸ் இருக்குது பாருங்கள், இது உங்களை வேற ஒரு உலகத்துக்கு கொண்டு போயிடும். இது ஃபஸ்ட்டு டேல தெரியாது, செய்ய செய்ய 21 நாளுக்கு அப்புறம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். அப்போ நீங்கள் என்ன ஆகும்னா மன அழுத்தன்ற ஒரு விஷயமே இருக்காது. ஒன்றும் இல்லைங்க, இன்னைக்கு காலையிலேருந்து ஃபுல்லாக நடக்குதா, நீங்கள் உட்காந்து தூங்குறது முன்னாடி குளிச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் தியானம் பண்ணிட்டு தூங்கிடுங்க. அப்போ நீங்கள் பண்ணது எல்லாம் இன்றைக்கே வாஷ் அவுட், நாளைக்கு புதுசாக இருக்கும். அப்போ மன அழுத்தம் இருக்காது. உங்களை ஒருத்தர் அடிச்சிருக்கட்டும், ஒருத்தவங்களை திட்டிருக்கட்டும், ஒருத்தவங்களை கேவலமாக பேசியிருக்கட்டும், ஒருத்தவங்களை கலாச்சிருக்கட்டும், லவ் பிரேக்கப் இருக்கட்டும், மனைவி போயிருக்கட்டும், இல்லை ஒரு பொருள் தொலைஞ்சிருக்கட்டும், எதுவாக அவமானம் இருக்கட்டுமே, என்ன ஆகிட போகுது? காற்று மாதிரி பறக்க போகுது. அந்த மாதிரி நீங்களும் காற்று மாதிரி அதை மறந்துடணும். ஸோ உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கணும்னா, இங்கே நிறைய பேர் சொல்லுவாங்க மருந்து இருக்குன்னு. எல்லா நோய்க்கும் மருந்து இருக்குது. இந்த மன அழுத்தத்துக்கு மருந்து கிடையாது. மன அழுத்தத்துக்கு கொடுக்குற ஒரே மருந்து பார்த்திங்கன்னா தூங்குறதுக்காக மருந்து கொடுப்பாங்க. அது கூட சரியான ஒரு டிசிஷன் கிடையாது. சரியான டிசிஷன் ஒன்றே ஒன்று, தியான நிலைக்கு போனால் மட்டும்தான் இன்றைக்கி நடந்து இந்த மறக்கணும். அப்போ புதுசாக நீங்கள் ஏற்றிக்கலாம். இவ்வளோ தான், வேறு ஒன்றுமே வேணாம். ஒன்றும் அடுத்த வீடியோவில் நிறைய ஒன்று சொல்லுவேன், அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இன்னும் வாழ்க்கையில் உங்களுக்கு நல்லதாக நடக்கும். மகா அவதார் பாபாஜியின் அருளாசி எல்லாருக்கும் கிடைக்கட்டும். ரொம்ப அருமையாக சொன்னீங்க. மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறவங்க என்ன செஞ்சால் அந்த மன அழுத்தத்திலேருந்து வெளியில் வரலாம் அப்படின்னு ரொம்ப எளிமை பட் அருமை அப்படின்னு தான் சொல்லணும். சூப்பராக சொன்னீங்க. நன்றி குருஜி. நன்றிம்மா.